இஸ்ரேல் தேசத்திற்கு பல்வேறு வழிகளில் நிதியுதவிகள் மற்றும் நன்கொடைகள் வருகின்றன. முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகளின் அரசாங்க உதவிகள், சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனிப்பட்ட நன்கொடைகள் என இவை பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. 1. வெளிநாட்டு அரசாங்க நிதியுதவி, ஃபாரின் கவர்மெண்ட் எய்ட். இஸ்ரேலுக்கு கிடைக்கும் நிதியில் பெரும்பகுதி அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து வருகிறது. இராணுவ உதவி அமெரிக்கா ஆண்டுதோறும் சுமார் $3 என்பது $10 பில்லியன் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் -MOU அடிப்படையில் இராணுவ உதவியாக வழங்குகிறது. இதில் பெரும்பகுதி ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள், அயன் டோம், டேவிட் ஸ்லிங் மற்றும் நவீன போர் விமானங்களுக்காக செலவிடப்படுகிறது. அவசரகால நிதி போர்ட் சூழல்களில் அமெரிக்க நாடாளுமன்றம், காங்கிரஸ் கூடுதலாக பல பில்லியன் டாலர்களை அவசரகால உதவியாக வழங்குகிறது. உதாரணமாக 2024 முதல் 2025 வரை காலகட்டத்தில் சுமார் $14 - 16 பில்லியன் வரை கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2. இஸ்ரேல் பாண்டுகள், இஸ்ரேல் பாண்ட்ஸ். இஸ்ரேல் அரசாங்கம் உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு பாண்டுகளை, பாண்ட்ஸ் விற்பனை செய்கிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த பத்திரங்களை வாங்குவதன் மூலம் இஸ்ரேல் அரசுக்கு கடன் வழங்குகிறார்கள். 2023 முதல் 2024 வரை போர்க்காலத்தின் போது மட்டும் இதன் மூலம் பல பில்லியன் டாலர்கள் திரட்டப்பட்டன. ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஆண்டுதோறும் வழங்கும் நிதி உதவி மற்றும் இழப்பீட்டுத் தொகைகள் குறித்த விவரங்கள் இதோ. ஜெர்மனி இஸ்ரேலுக்கு வழங்கும் பணம் முக்கியமாக 2 வழிகளில் பிரிக்கப்படுகிறது. 1. ஹோலோகாஸ்ட் இழப்பீட்டுத் தொகை, ஹோலோகாஸ்ட் ரிப்பரேஷன்ஸ். 2ஆம் உலகப் போரின் போது நாஜிக்களால் பாதிக்கப்பட்ட யூதர்களுக்காக ஜெர்மனி அரசு தொடர்ந்து இழப்பீடு வழங்கி வருகிறது. ஆண்டு நிதி ஜெர்மனி ஆண்டுதோறும் சுமார் €20 பில்லியன், சுமார் $30 பில்லியன் தொகையை கிளைம்ஸ் கான்ஃபரன்ஸ் என்ற அமைப்பின் மூலம் உலகெங்கிலும் உள்ள ஹோலோகாஸ்ட் தப்பிப்பிழைத்தவர்களுக்கு சர்வைவர்ஸ் வழங்குகிறது. இதில் பெரும்பகுதி இஸ்ரேலில் வசிப்பவர்களுக்கு செல்கிறது. 2024ஆம் ஆண்டிற்கான கணக்குப்படி தப்பிப்பிழைத்தவர்களின் நலம் மற்றும் வீட்டு பராமரிப்பு சேவைகளுக்காக ஜெர்மனி கூடுதலாக நிதி ஒதுக்கியுள்ளது. 2. இராணுவ மற்றும் பாதுகாப்பு. அமெரிக்காவைப் போல ஜெர்மனி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுதோறும் இலவசமாக கிராண்ட்ஸ் வழங்குவதில்லை. இருப்பினும் இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளுக்கு ஐடிஎஃப் ஜெர்மனி பெரிய அளவில் உதவி செய்கிறது. மானிய விலையில் ஆயுதங்கள், இஸ்ரேல் வாங்கும் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள், டால்பின் கிளாஸ் சப்மரீன்ஸ் மற்றும் போர்க்கப்பல்களுக்கு ஜெர்மனி அரசாங்கம் கணிசமான மானியங்களை, சப்சிடிஸ் வழங்குகிறது. உதாரணமாக, ஒரு நீர்மூழ்கி கப்பலின் விலையில் சுமார் 3 1 பங்கு 1/3 தொகையை ஜெர்மனி அரசே ஏற்றுக்கொள்கிறது. சமீபத்திய உயர்வு 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் போர்ச் சூழலை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுக்கான இராணுவ ஏற்றுமதி அனுமதிகளை, மிலிட்ரி எக்ஸ்போர்ட் லைசன்சஸ், ஜெர்மனி பன்மடங்கு அதிகரித்துள்ளது. 2023இல் மட்டும் சுமார் €326 மில்லியன், $350 மில்லியன் மதிப்புள்ள இராணுவ உபகரணங்களுக்கு ஜெர்மனி ஒப்புதல் அளித்துள்ளது. 3. Here is the breakdown of how Israel receives financial and military support from various countries, translated into English. Major sources of funding and support for Israel. 1. United States, the largest contributor. The US provides the most significant amount of aid to Israel, primarily focused on defense. Military aid, MOU. Under a 10-year agreement, the US provides $3.8 billion annually. This is used for advanced military hardware and missile defense systems like the Iron Dome. Emergency funding. During times of conflict, the U.S. Congress often approves additional multi-billion-dollar packages. For 2024-2025, supplemental aid has reached approximately $14 billion to $16 billion. 2. Germany. Germany is Israel's second-largest supporter, with a relationship rooted in historical reconciliation. Holocaust reparations. Germany pays over $1.3 billion, €1.2 billion annually to the Claims Conference, which supports Holocaust survivors globally, many of whom live in Israel. Subsidized defense. Germany heavily subsidizes the cost of Israel's naval fleet. For example, the German government often pays for 1/3 of the cost of Dolphin-class submarines and SAR-6 class corvettes. 3. Italy. Italy is a key European military partner for Israel. Defense exports. Italy supplies parts for training aircraft, like the M346 Master, and helicopters used by the Israeli Air Force.